கவலைகள் தீர்க்கும் கந்த புராண ரகசியம். கதை. கந்த புராணத்தின் உச்சக்கட்ட போரில் சூரபத்மன் பல மாய உருவங்களை எடுத்து முருகனை எதிர்த்தான். இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக நின்றான். முருகன் தனது வேலினை ஏவி அந்த மரத்தை பிளந்தார். அப்போது மரம் இருகூறாக உடைந்தது. ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. அப்போதும் முருகன் அவனை அழைக்கவில்லை. தன்மீது போரிட்ட எதிரி என்றும் பாராமல் அவனது ஆணவத்தை மட்டும் அழைத்து அவனை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பெரும் கருணை காட்டினார். உங்கள் வாழ்வில் உங்களை எதிர்த்து வரும் பிரச்சனைகளோ அல்லது உங்களை வாட்டும் எதிர்மறை எண்ணங்களோ சூரபத்மனைப் போன்ற மாய உருவங்களே முருகனிடம் சரணடைந்தால் அவர் அந்த துன்பங்களை அழிப்பதற்கு பதிலாக உங்களை உயர்த்திச் செல்லும் கருவியாக மாற்றிவிடுவார். கந்த குரு கவச வரிகள். உள்ளமும் வாக்குமே உன்னடி போற்றிட அள்ளல் அறுத்தென்னை ஆண்டருள்வாயே. பொருள்: இறைவா, என் மனமும் சொல்லும் எப்போதும் உன் திருவடிகளையே போற்றட்டும். என் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களையும் மன அழுத்தங்களையும் வேரோடு அறுத்து எறிந்து என்னை நல்வழியில் நடத்திச் செல்வாயாக. முருகன் வாக்கு. வேலையில் பதற்றம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து, முருகா, என் அறிவே உன் வேல் என்று நினையுங்கள். சிக்கலான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தால் அதை முருகனிடம் விட்டுவிடுங்கள். இரவு உறங்கும் முன் அந்த நாளில் உங்களுக்கு பிடிக்காத அல்லது வருத்தத்தை தந்த சம்பவங்களை அப்படியே முருகனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். முருகன் இருக்க பயமேன் என்று உறுதியாக கூறிவிட்டு நாளை ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக உறங்குங்கள்.